அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி எங்கள் ஊரில் இருக்கேன். இதுதான் நான் பிறந்து வளர்ந்த வீடு, எங்கள் பூர்வீக வீடு. இந்த வீட்டோட ஹோம் டூர் தான் பார்க்க போகிறோம். இதுதான் ஃப்ரெண்டோட காம்பவுண்டு, என்ட்ரன்ஸ் உள்ள போகிறோம். உள்ளே போனதும் இங்கே ஒரு பார்க்கிங் ஏரியா இருக்குது, பைக் நிப்பாட்டுறதுக்கு. இங்கிட்ட ஒரு தென்னை மரம், அதே போல் இங்கிட்ட ஒரு தென்னை மரம். இதெல்லாம் வச்சு ஒரு 2 இயர்ஸ் ஆச்சு. அப்புறம் எலுமிச்சங்கண்டு, கொய்யாக்கண்டு, அப்புறம் நாவல் பழம், அப்புறம் மணி பிளான்ட், அப்புறம் பூச்செடி இதெல்லாம் இருக்குது. அப்புறம் இது ஒரு ஸ்டோர் ரூமு, பழைய ஜாமான்லாம் போட்டு வச்சுருக்கோம். எங்கிட்ட இடம் இருக்குது. இதுதான் மெயின் என்ட்ரன்ஸு. இது அந்த லிவிங் ரூம் சொல்லுவாங்க. எங்கள் ஊர் பாஷையில் சொல்லணுன்னா இது முன் கட்டப்பு அப்படின்னு சொல்லுவோம். இது மாடி படிக்கிட்டு போகிற இடம். இதான் ஹாலு. இதுக்கும் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் பாஷையில் சொல்லணுன்னா நடுக்கட்டாப்புன்னு சொல்லுவோம். நடுக்கட்டாப்பு ஹாலை நடுக்கட்டாப்பு பண்ணுவோம். இது ஒரு ரூமு. இந்த ரூம் ஊட்டுக்குழி அப்படின்னு சொல்லுவோம். கேட்குறது ரொம்ப ஃபன்னாக இருக்கும், பட் இப்படி தான் பேசியிருப்போம் ஊர் பாஷை. ரூம் ஊட்டுக்குழி, அது ஒரு ரூமு. இது அந்த செல்ஃப் என்ன சொல்லுவோம், அலுமாசுன்னு சொல்லுவோம். இது கிச்சனுக்கு போகக்கூடிய பாதை. வந்துட்டோம். இது கிச்சன். அம்மா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே வந்தால் இது கொல்லை. ஃப்ரெண்டு உட்காந்துருக்குறாப்புல இஸ்மாயில். அதே மாதிரி எங்கிட்ட செடி, அது ஃபுல்லாக தோப்பு. இது பாத்ரூம். இது எங்கள் அம்மாவுக்காக கொஞ்சம் சென்னை ஸ்டைலில் பெரிய பாத்ரூமாக கட்டினேன். இங்கெல்லாம் முதல்ல வெறும் தரை மண்ணாக இருந்துச்சு. இந்த வீடு ஃபுல்லாகவே அந்த கல் பதிச்சனால இந்த இடமும் பதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடம் பதிச்சிட்டேன். இது அரநெல்லிக்காய், இது மருதாணி, அப்புறம் இது அடுக்கு செம்பருத்தி, இது மாதுளம்பழம், அப்புறம் இது ஆரஞ்சு பழம், அப்புறம் இது செவ்வாழை பழம் இருக்கு பாருங்க, இப்போ தான் காய் காய்ச்சிருக்கு. அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடியது பலாக்கண்டு, இது வச்சுருக்கோம். இது சப்போட்டா கண்டு, சப்போட்டா மரம் காய் காய்க்குது. மேலே கிடக்கு காய். இந்த மரம் அத்தி மரம், அத்திப்பழம் காய்ச்சிருக்கு நிறையா. ஆனால் பட் ஹைட்டில் கிடக்கு. மரம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குங்க. அதே மாதிரி இது எல்லாமே, இது ஒரு தென்னை, அது செவ்வளை நீர், அது இப்போ காய் வரல. இது பச்சை இளநீர். பச்சை இளநீர் நிறைய காய் கிடக்கு. இது ஆல்ரெடி காய்ச்சிருச்சு, அடுத்த ஷிஃப்ட்டு காய்க்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் ஆச்சு வச்சு. இது 2.5 இயர்ஸ் ஆச்சு. எல்லாமே கண்டாக இருந்துச்சு, இப்போ பெருசாகிடுச்சு. இது ரெண்டுமே பச்சை இளநீர் தான். ஆமாம், இதுதான் எங்கள் தோப்பு. காலையில், மதியம், ஈவினிங் டைமு, எல்லா டைமும் இங்கே தான் உட்காருறது. நைட்டு மட்டும் உள்ளே போய் படுத்துருவோம், அவ்வளோதான். ஆனால் இங்கே வெயிலே தெரியாது. மாஷாஅல்லாஹ், இங்கே பாருங்கள், சுற்றி இந்த மரம் எல்லாம் பெருசானதும் அப்படியே நல்ல நிழலாயிருச்சு. நீங்கள் வெயில் டைமில் எவ்வளோ வெயிலாக இருந்தாலும் இங்கே உட்காந்தா அப்படியே ஒரு கூலிங்காக இருக்கும். இந்த சேரு, இந்த டீப்பாய் எல்லாமே அப்படியே தான் கிடக்கும். இப்போ எப்படி என் ஃப்ரெண்டு உட்காந்துருக்காப்புலையோ அதே மாதிரி தான் எல்லோரும் உட்காந்துருப்போம் வீட்டில் ஃபேமிலியோட. முதல்ல இந்த இடம்லாம் எம்டியாக கிடந்துச்சு. ஆக்சுவலாக இங்கே ஒரு சின்ன டாய்லெட் இருந்துச்சு. அது ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால் அதெல்லாம் உடச்சி எடுத்துகிட்டு அந்த பாத்ரூம் கட்டினது. இதான் எங்கள் வீடு. அல்ஹம்துலில்லாஹ். இது பேக் சைடு போகக்கூடிய கேட்டு. ஆக்சுவலாக இது மெயின் ரோடு, பின்னாடி பேக் சைடு. செட்டு தான். நல்லா இருக்கேன், நீங்கள் நல்லா இருக்கீங்களா? இது மெயின் ரோடு. இது இப்போ ஒரு 1 இயருக்கு முன்னாடி வெறும் சவராக இருந்துச்சு. அந்த சவர் எல்லாத்தையும் ஆல்ட்ரு பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றியாச்சு. பட் நினைக்கவே இல்லை, அதோட இருக்கிறதுல பெர்ஃபெக்டாக சூப்பராக வந்துருச்சு இந்த இடம். ஆக்சுவலாக எங்கள் வீட்டுக்கு 2 வாசல், அதாவது ஃப்ரண்ட்டு அண்டு பேக்கு. பட் இப்போ இதுதான் மெயின் ஏரியாவாக ஆகிடுச்சு.
ஹாதா மினாஃப் அலிரப் இப்பார்க்கு இல்லா அல்ஹாஜ். எங்கள் அத்தா பேர் ஹனிஃபா, அம்மா பேர் மரியம். அல்ஹாஜ் ஹனிஃபா மரியம் ஃபேமிலி அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம். அத்தா இல்லை, மொத்தாயிட்டாங்க, 12 வருஷம் ஆச்சு. அத்தா வந்து வீடு கட்டி கொடுத்துட்டாங்க. ஆனால் அந்த வீட்டை வந்துட்டு பராமரிக்கணும் இல்லையா, அது பெரிய பொறுப்பு, கடமை. அதைத்தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய கிருபையால் எல்லா வேலைகளும் முடிஞ்சிச்சு. இது வந்து நைட் டைமில் இது வந்து பகலில் பார்க்குறத விட இந்த தோப்பு நைட்டில் பார்க்க நல்லாயிருக்கும். காரணம் அந்த ப்ளூ அண்ட் பிங்க்கு அப்புறம் க்ரீனு எல்லா லைட்டும் சேர்ந்து ரிஃப்ளெக்ட் ஆகும்போது நல்லாயிருக்கும், பார்க்க பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் வந்து என்னோடய ஆசை கிடையாது, என்னுடைய பிள்ளைங்களோட ஆசை. ஈசிஆர்லலாம் வந்துட்டு இந்த மாதிரி செட்டப் வச்சுருப்பாங்க சென்னையில். அதை பார்த்துட்டு இந்த மாதிரி பண்ணணும் தா, பண்ணால் நல்லாயிருக்கும் தா அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்காக பண்ண இது தான். ஊருக்கெலாம் வந்தால் போர் அடிக்குது தா அப்படின்னாங்க. இப்போலாம் அந்த வார்த்தையை சொல்கிறதில்ல. எப்போ தான் ஊருக்கு கூப்பிட்டு போகிறீங்க, தோப்பில் போய் உட்காரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய கிருபையில் எல்லாத்தையும் மாற்றியாச்சு. காரணம் வந்துட்டு பிள்ளைங்க தான். அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ ஹோம் டூர் பார்த்துருப்பீங்க. இதான் அங்கே பூர்வீக வீடு. முடிஞ்ச அளவுக்கு பூர்வீக வீட்டை யாருமே விற்காதீங்க. ஏன்னா விற்றுட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு பிற்காலத்தில் வருத்தப்படுவீங்க. ஏன்னா அதுதான் ஞாபகங்களும், நம்ம வளர்ந்த காலங்களும், நம்ம பெரியவங்க இருந்த அந்த வீட்டில் இருந்த அவங்களுடைய ஞாபகங்களும் நமக்கு வந்துக்கிட்டு இந்த வீடு கொடுக்கும். எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு சமாளிக்க பாருங்கள். தயவு செஞ்சு வீடை மட்டும் விற்றுறாதீங்க. அதே மாதிரி பழைய வீடுன்னு சொல்லிட்டு இடிச்சிட்டு புது வீடு கட்டாதீங்க. ரொம்ப பழுதாயிருச்சுன்னா வேறு வழியில் இடிக்கலான்னு சொல்லிட்டு நீங்கள் கட்டலாம். ஆனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் அதை சரி பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணுங்கள். இப்போ நான் அப்படி தான் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம புது வீடு கட்டிடலாம், புது வீடு கட்டிட்டு ஆனால் அந்த பழைய நினைவுகள் எல்லாமே வந்துக்கிட்டு எதுவுமே உங்களுக்கு கிடைக்காது. நம்ம சிட்டியில் இருக்கிறவங்க நிறையா பேர் இங்கே வீட்டை இடிச்சிட்டு கட்டுறாங்க. அந்த மாதிரி நீங்கள் கட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பழைய ஞாபகங்கள், வாழ்ந்த காலங்கள், அந்த ஞாபகங்கள் எல்லாமே அந்த இடிக்கிறதோட உங்களுடைய நினைவுகளும் இடிஞ்சு போயிடும். அதனால் முடிஞ்ச அளவு வீட்டை பாதுகாத்துக்கோங்க. அந்த வீட்டில் உயிரோட்டம் கண்டிப்பாக இருக்கும், பெரியவங்களோட ஞாபகங்கள் இருக்கும். இப்போ நான் வீட்டுக்கு வந்தேன்னா எங்கள் அத்தா படுத்த இடம், நான் படுத்த இடம், எங்கள் அத்தா உட்காந்து பேசின இடம், ஏன்னா எல்லாமே இன்றைக்கி எங்கள் அத்தா இல்லாட்டாலும் இந்த வீட்டை பார்க்கும்போது எங்கள் அத்தா வந்துட்டு கூட இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அதனால் அந்த வீட்டை அப்படியே பாதுகாத்துட்ருக்கோம். அதனால் இன்ஷா அல்லாஹ் முடிஞ்ச அளவு உங்களோட பூர்வீக வீட்டை எந்த சூழ்நிலை வந்தாலும் வித்துறாதீங்க. அதே போல் வீட்டை வந்துட்டு உங்களால் முடிஞ்ச அளவு இயர்லி ஒன்ஸ் சின்ன சின்ன செலவுகள் பண்ணிங்கன்னா வீடை நீங்கள் பாதுகாத்துக்கலாம். இதை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.